2026 தேர்தல்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 3 மாசம் போகட்டுமே, சரியா சொல்லுவோமே. இப்ப கூர்ந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு மட்டும் தெரியுது, ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிரா அனைத்து கட்சிகளும் தனித்தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தா மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி காரணங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த வெள்ளம் வந்துச்சு பாருங்க, இந்த வருஷம் நான் இதை ஆதாரத்தோட சொல்றேன், என் வீட்டு ரோட்லயே நடக்குது. சமீபத்துல வந்த வெள்ளத்துல 4000 கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா, அந்த 4000 கோடி பைப்பு வேலை செய்யல. அதுக்கு பதிலா ஆனா அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. அடடா, அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு, அப்போ அவங்க திட்டம் தான் காரணமான்னு பார்த்தா அது இல்ல. மூளைக்கு மூளை, ரோட்டுக்கு ரோடு, ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு எல்லா தண்ணியும் பம்ப் அடிச்சு விட்டாங்க. அப்ப அதை பேசாம 4000 கோடிக்கு பம்பு மிஷினே வாங்கி போட்டுருக்கலாமேங்க. இந்த மாதிரிதான் இது ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது. நாங்க இருக்கிற ரோட்ல நான் மட்டும்தான் இருக்கேனா, அங்க 1000 பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவுல, எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க. அதை மீறி திமுக ஜெயிக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க பாருங்க, அப்போ திமுக ஜெயிப்பாங்க. அதனால அவங்க விஜயை கொஞ்சம் அப்படி உசுப்பேத்தி விடுறது, இபிஎஸ் உசுப்பேத்தி விடுறது, அண்ணாமலை அவர்களை உசுப்பேத்தி விடுறது, இப்படி அப்படி பண்ணி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்கேயும் போக மாட்டேன், நான் தனியா நிப்பேன்னு. நான்லாம் எனக்கு நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா. அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே நான் நன்றி சொன்னேன். அந்த நன்றியோட வெளிப்பாட சொல்றேன். அவரை என்ன திட்டினாலும் பரவாயில்ல. எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான்லாம் சொல்லுவேன்.